இவருக்கு வணக்கம். வெயில் மண்டையை பொழக்குது. நம்ம ஆறு அறிவு உள்ள மனிதன் நம்ம என்ன பண்றோம், டக்குன்னு வீட்டு உள்ள போவோம், இல்லை சைடில் எங்கன்னா நிற்போம், இல்லை ஒரு மரத்தை பக்கத்தில் சேஃபாக இருந்து நம்மளை பாதுகாத்துப்போம். ஆனால் நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்கிற ஆறு அறிவு ஐந்தறிவு ஜீவிங்க, நாய், பூனை, குருவி, கோழி, மற்ற விலங்கினங்கள்லாம் நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதுங்க வெயில் டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, நிற்க வச்சிருக்கிற காரு கீழேயோ, லாரி கீழேயோ, பஸ்ஸு கீழேயோ, இது மாதிரி வெஹிக்கிள்ஸ் கீழே அது ரெஸ்ட் எடுத்துக்கு வெயிலேருந்து தன்னை தற்காத்துக்குள்ள. அந்த மாதிரி டைமில் நம்ம வரோம், டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறோம். அப்போது அந்த டைமில் அந்த விலங்கினங்கள் நம்மளுக்கு இறந்து போகிறதுக்கான மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இப்போ லேட்டஸ்ட்டாக சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது கூட சொந்த குழந்தை கூட விளையாட்டாக அந்த கீழே போய் உட்காந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம வண்டி எடுக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி மேபி ஒரு சுற்றி கீழே பார்க்கலாம், ஒரு நிமிஷம் தான். அப்படி இல்லையானா ஏறி உட்கார்ந்த உடனே ஒரு லாங் இல்லை இன்ஜினை கொஞ்சம் சவுண்டாக ரைஸ் பண்ணும் போதெல்லாம் ஒரு அட்டென்ஷன் சிக்காகும். இமீடியட்டாக உள்ளே இருந்தால் கூட வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு விலங்கினத்தை நம்மளால் இறந்து போகிறதுக்கான ஒரு சூழல் இல்லாத பாதுகாத்துக்கலாம். ஏன்னா நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்கு, நம்மளை பாதுகாவலாக இருக்குது. ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு பல பயனில் இருக்குது. நம்ம கையால் ஒரு விலங்கினத்தை சாவடிச்ச ஒரு இது வரக்கூடாது இல்லையா? அதனால் அடுத்த டைம் நம்ம வண்டியில் ஏறத்துக்கு முன்னாடி ஒரு சுற்றி பார்த்துட்டு, மேபி நம்ம குழந்தையா இருக்கலாம், நம்ம வீட்டில் வளர்க்குற நாயாக இருக்கலாம், கோழியாக இருக்கலாம், இல்லை பூனையாக இருக்கலாம், முயலாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். அதனால் இனிமேல் கொஞ்சம் வண்டி எடுக்கும்போது தயவு செஞ்சு நம்ம இதை கவனத்தில் கொண்டு நம்ம செய்வோன்றது இந்த தருணத்தில் நான் அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி.